Hey dudes, welcome back to our channel. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் ப்ராடக்ட்ஸ் நீங்க எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது பார்க்க போறோம். ஏன்னா காலமாக ஆட்ஸ் வச்சுட்டு ஆட்ஸ் பார்த்துட்டு நம்ம சில ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதுல எல்லாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதனால என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேவா? ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நெயில் பாலிஷ். ஸோ எல்லாருக்குமே நெயில் பாலிஷ், லேடிஸ் எல்லாருக்கும் நெயில் பாலிஷ் போடுறது ரொம்ப பிடிக்கும். நெயில் பாலிஷ் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ்ல டாக்ஸின்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ இது என்ன ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ பெயிண்ட் மெட்டீரியல் தான். பெயிண்ட் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்றோம், பட் ஆனா நம்மளுக்கு அதனால என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கறது நம்ம தெரியாமே யூஸ் பண்றோம். ஸோ நீங்க குறிப்பா உங்களோட நெயில் பாலிஷ் நீங்க என்ன பிராண்ட் நெயில் பாலிஷ் வேணா எடுத்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க. அதோட பேக் சைட்ல பாருங்க, இன்கிரீடியன்ஸே போட்டிருக்க மாட்டாங்க. ஆமா, ஏன்னா மித்த ஐட்டம்ஸ்லாம் இப்போ லைக் டேப்லெட்ஸோ இல்லை நீங்க பாடி ஸ்ப்ரே அந்த மாதிரி நீங்க எது எடுத்துக்கிட்டாலும் அதுல இன்கிரீடியன்ஸ் போடணுங்கிறது கண்டிப்பா இருக்கு. பட் ஆனா நெயில் பாலிஷ்ல அந்த மாதிரி கிடையாது. இப்போ இதுவே பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா ஜெர்மனில இருந்து வாங்க நெயில் பாலிஷ். இது அதாவது நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது, அங்கேயே பாத்தீங்கன்னா பின்னாடி இன்கிரீடியன்ஸ் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்காங்கிறது இல்லை. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்குன்னே போட மாட்டாங்க. ஸோ இதுல ஆக்சுவலா என்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா எல்லாமே டாக்ஸின் கண்டெய்னிங் சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம போட்டிருக்காங்க. டிபிபி அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்காங்க, இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன ஆக போகுது, சரி ஓகே பெயிண்ட் தானே என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நெயில்ஸ் என்னன்னு சொல்லுவோம், நம்ம டெட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ என்னன்னா நெயில்ல நம்ம நெயில் பாலிஷ் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா இப்ப நியூ ரிசர்ச்சர்ஸ்ல ஃபைண்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு 18 ஹார்ஸ்க்கு மேல, இப்போ இன்கேஸ் நான் இதை ஒரு 4 கோட் 3 கோட் நான் போடுறேன், ஒரு 18 ஹார்ஸ்க்கு மேல விடும்போது கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் நம்மளுடைய நெயில்ஸ் வழியா நம்மளோட உடம்புக்குள்ள போகுதுங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால என்ன வரப்போகுது, அதனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் பெருசா வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் தான். ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்கு ஒரு முக்கியமான காரணமா நெயில் பாலிஷ் டாக்டர்ஸ் சொல்றாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் இது எவ்வளவு ப்ராப்ளம்னுட்டு. சரி ஓகே, நெயில் பாலிஷ் எனக்கு பிடிக்கும், இப்ப நான் என்ன பண்றது, இதுக்கு நான் யூஸே பண்ணாம இருக்கலாமா அப்படின்னு கேட்டா முடிஞ்சா நீங்க யூஸே பண்ணாம இருக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு யூஸ் பண்ணாம இருக்கவே முடியாது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்ல நீங்க போடணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க போடலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 கோட் 2 கோட்ஸ்க்கு மேல நீங்க போடாதீங்க. அப்படியே நீங்க போட்டீங்கனாலும் நீங்க ஒரு 18 ஹார்ஸ்க்குள்ள திருப்பி அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால வர எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாட்டர் சோப் எல்லாம் போட்டுட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கணும். நீங்க ரிமூவர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமா வேற என்னன்னா நீங்க நார்மலா நெயில் பாலிஷ் போட்டதுக்கு அப்புறம் ஃபிக்சன்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா? அது கண்டிப்பா அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஃபிக்சன்ஸ் போடுவோம் இல்லைங்களா? ஃபிக்சன்ஸும் நம்ம அது போடக்கூடாது. ஸோ நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சில நெயில் பாலிஷ் எல்லாம் உங்களுக்கு ஆட் என்ன தருவாங்கன்னா நான் டாக்ஸிக்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அது எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா இன்கிரீடியன்ஸே போட மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க நெயில் பாலிஷ் இப்போ நீங்க ரெகுலரா யூஸ் பண்றவங்களா இருந்ததுன்னா நீங்க உங்களோட யூசேஜ் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேன்சர்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உடனே அதை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். முடிஞ்சா ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னா யூசேஜ் கம்மி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்ம இப்ப அடுத்த ஐட்டம்க்கு போகலாம். அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆட்ஸ்ல இப்ப எல்லா ஐட்டம்ஸுமே இப்ப நம்ம பார்க்க போற எல்லா ஐட்டம்ஸுமே பாத்தீங்கன்னா ஆட்ஸ், வெறும் ஆட்ஸால லேடிஸ்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது வெறும் ஆட் பார்த்துட்டே நம்ம நம்மளோட டெசிஷன்ஸ் இருக்கு. அது ஆக்சுவலா தப்பு. ஸோ இந்த ஐட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Vwash பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டிமேட் ஹைஜீனுக்காக நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அதுதான். ஸோ இது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க யார் வேணா நீங்க கேட்டு பார்க்கலாம். லைக் உங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேட்கலாம். ஒரு நார்மலா நீங்க ஒரு ஃபேமிலி டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்றீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட கூட கேட்டு பார்க்கலாம் இது ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ இந்த Vwash பிளஸ் என்னன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்றாங்கன்னா இது உங்களோட இன்டிமேட் ஏரியால ஹைஜீன் மெயின்டைன் பண்றதுக்காக pH லெவல் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட பாடி பார்ட்ஸ்ல ஒரு இடத்துக்கு ஒரு pH லெவல் சேஞ்ச் ஆகும். இது Vwash பிளஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட லேபிள்லயே பாத்தீங்கன்னா தெரியும். இதுல லாக்டிக் ஆசிட் கொடுத்திருப்பாங்க.
யூஸ்வலாவே லேடிஸ்க்கு வந்துட்டு அந்த இன்டிமேட் ஏரியால வந்து என்ன இருக்குன்னா லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து செக்ரிகேட் ஆகும், கிரியேட் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா அது வந்துட்டு லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஆசிட் தான் வந்து நம்மளோட இன்டிமேட் ஏரியாவை வந்துட்டு அதோட பிஹெச் மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ப்ராப்பரா இருக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இவங்க வந்து என்ன ஆட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பிஹெச் லெவல் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக அப்படிங்கிறது. ஆல்ரெடி அந்த வேலையை வந்து இருக்கிற பாக்டீரியாவே பண்ணிரும்போது ஸோ இது எப்படி இருக்குன்னா ஏற்கனவே முடிஞ்சு போன கட்டடத்துக்கு புதுசா ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டு வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இதனால புதுசா என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம் பீப்புளுக்கு வந்து என்ன ஆகும்னா அதனால வந்து அவங்களோட பிஹெச் லெவல் வந்து இரிவர்ஸ் ஆகுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இரிவர்ஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை விட எக்ஸ்ட்ரா காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வந்து வரும். ஸோ இது வந்து நான் வந்து டைரக்டா உங்ககிட்ட வந்து சொல்லலை, நான் வந்து இதெல்லாம் என்னோட கைனகாலஜிஸ்ட் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா தான் வந்து சொல்றேன். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் ரெமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வேற எதுவுமே கிடையாது, உங்க வீட்லயே இருக்கிற எப்பவுமே ஈஸியா கிடைக்கிற வாட்டர் தாங்க. ஆமா, ஆல்ரெடி வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நாட் ஓன்லி விவாஷ், நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு இருக்கு இதே நேம்ல வந்து இன்டிமேட் ஹைஜீன்காகன்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபார் ஈவன் விமென் மென் எல்லாருக்குமே வந்து இருக்கு. பட் ஆனா என்னன்னா அது எதுவுமே வந்துட்டு ஜென்யூனா ஒரு நேச்சுரலான ஐட்டம் கிடையாது. நேச்சுரலான ஒரு ஐட்டம் நீங்க கிளென்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட்டர் தான். ஸோ நீங்க வாட்டர் யூஸ் பண்ணிட்டு டெய்லி ட்வைஸ் ஒரு டெய்லி ஒன்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஈவன் சோப்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ வந்து நீங்க வைஸா வந்து யோசிச்சு இது பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து தயவு செஞ்சு அதை உடனே நீங்க வந்து ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க இதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நீங்க பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களோட பாடி வந்து அதுக்கு ஆப்டா தான் இருக்கு. நீங்க அது என்ன வேலை பண்ணுமோ அது உங்க பாடி ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க இது வந்து தேவையில்லாம உங்க பணத்தையும் உங்களுடைய ஹெல்த்தையும் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு இனிமே டவுட் இருந்தது அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா உங்க டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இதுவுமே லேடிஸ் யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆமாங்க, வீட் ஹேர் ரிமூவல் அப்படின்னு திங்க் பண்ணாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீட் பிராண்டு தான். ஸோ இவங்க வந்து என்னென்ன பிராண்ட் பண்றாங்கன்னா பெயின்லெஸ் அண்ட் ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம், சாஃப்ட் ஸ்மூத்ன்னு சொல்லிட்டு ஆட்ல போடும்போது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து கிளைம் பண்றாங்க. பட் இதனால யூஸ்வலா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் இதோட இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் போட்டிருக்காங்க, எவ்வளவு டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்குள்ள உங்களோட ஹேர்லாம் ரிமூவ் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து எவ்வளவு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும், அந்த கெமிக்கல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறது வந்து திங்க் பண்ணி பாருங்க. அது இல்லாம இங்க ஆடட் ஃப்ரேக்ரன்ஸ்னு போட்டிருக்காங்க. ஏன் ஆடட் ஃப்ரேக்ரன்ஸ்னு போட்டிருக்காங்க நீங்க திங்க் பண்ணிருக்கீங்களா? ஆல்ரெடி அந்த கெமிக்கல்ஸ்ல இருந்து வந்து உங்களுக்கு அந்த ஹேரோட வந்து ரியாக்ட் ஆகும்போது ஸ்மெல் வந்து ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ அதை வந்து மேட்சப் பண்றதுக்காக இவங்க ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இப்போ லைக் ஸ்மூத் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்து இவங்க போட்டிருக்கிறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஃபேன்சி ஐட்டம். ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஆட் பார்த்துட்டு இங்க வாங்குறதுக்காக தான் இது பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வீட்னால என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, எனக்கு வந்து இது பெயின்லெஸ்ஸா நான் ஈஸியா வந்து என்னோட ஹேர் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம் தான். பட் ஆனா இதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து டேன் ஆகுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஈவன் நானே வந்து யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன், டேனிங் வந்து ஆகும். இன்கேஸ் நீங்க வெளியில போனீங்கன்னா ஆகும். அண்ட் இதோட பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா வார்னிங்ஸ்ல போட்டிருப்பாங்க இது வந்து எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி 6 மினிட்ஸ்க்கு மேல வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அந்த பர்டிகுலர் ஏரியால வந்து 6 மினிட்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான சில ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வார்னிங்கா வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 மினிட்ஸ்லயே வந்துட்டு அதனால ஹேர் ரிமூவ் பண்ண முடியுதுன்னா அது 6 மினிட்ஸ் வந்து உங்களோட ஸ்கின்ல இருந்ததுன்னா அது எவ்வளவு ப்ராப்ளம் வந்து உங்க ஸ்கின்னுக்கு கொடுக்கும் அப்படிங்கறத வந்து திங்க் பண்ணி பாருங்க. ஸோ இதனால ஓகே இதெல்லாம் ஃபர்தர் போயிட்டு கடைசியில என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எகெயின் கேன்சர் தாங்க ப்ராப்ளம், கேன்சர் தான் வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன ரீப்ளேஸ்மெண்ட்டா பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேக்சிங் வந்து நீங்க பண்ணலாம். பட் ஆனா பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். பட் அதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஐட்டமா வந்து பாக்குறேன். செகண்ட் ஐட்டம்னு பாத்தீங்கன்னா வந்து ரேசர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. பட் ஆனா நம்மளுக்கு இன்னும் நம்ம பேச வேண்டிய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரியே இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்க சிஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச லேடிஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. Until then, see you. Bye bye from Pavithra.